கேஎஃப்சி பொட்டேட்டோ பாப்கார்ன் வீட்லேயே ஈஸியாக கிரிப்ஸியாக செய்யலாம். எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 3 உருளைக்கிழங்கு இது மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துடலாம். 3மே எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மேல் வாக்குலேயும் அதுக்கப்புறம் கீழ் வாக்குலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்பாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பண்ணுற மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப தடிமனாகவும் வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேணாம். இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். இப்போ ஒரு பவுலில் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை தண்ணி கொஞ்சம் ஊற்றி முங்குற அளவுக்கு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு கப்பில் மைதா மாவு 1 கப்பு, கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு காஞ்ச துணியில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு 10 மினிட்ஸுக்கு காற்றுல ஃபேன் காற்றுல இது மாதிரி ஆற வைங்க. இப்போது 10 மினிட்ஸில் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு இந்த மாவு எடுத்துக்கலாம். என்ன மாவுன்னு பார்த்திங்கன்னா மைதா மாவும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுமாரி டிப் பண்ணி எடுத்து வச்சு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துருங்க. இதில் நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிக்கும் போது இதுமாரி நம்மளுக்கு கேஎஃப்சி சிக்கனில் ஒட்டியிருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிரு இதுமாரி எல்லாமே பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் இருந்தால் போதும். இப்போ எல்லாமே பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் நம்ம நல்லா காய வச்சிடலாம். இப்போ எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் ஆகிடும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு போட்டு எடுத்துடலாம். இந்த எண்ணெயோடைய சவுண்டு சலசலப்பு குறையணும். உருளைக்கிழங்கை போட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி விடக்கூடாது. திருப்பி விட்டோன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் திருப்பாமல் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அதேமாரி வச்சு அந்த சலசலப்பு குறையிட்டோம். குறைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், இந்த கலர் வரட்டும். இப்போ நம்ம திருப்பி எடுத்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அவள்தான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகே, அவள்தான் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் அப்படி வச்சு சாப்பிடும் போதோ செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியான சுலபமாக வீட்லேயே செய்யக்கூடியது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.